ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தோஷ தடைகள் நீக்கும் ஆடி செவ்வாய் ஔவையார் நோன்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். ஔவையார் நோன்பு ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இந்த நோன்பை கடைபிடித்தால் செல்வ செழிப்புடனும் வாழ்வதுடனும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த நோன்பினை கடைபிடிக்கும் பெண்கள் அனைவரும் ஒரு மூத்த சுமங்கலியின் வீட்டில் ஒன்று கூட வேண்டும். இரவு 12 மணிக்கு மேல் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுவதால் அன்று மாலை 6 மணி அளவில் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பச்சரிசி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். பிறகு அங்கேயே பச்சரிசியை ஊற வைக்க வேண்டும். பூஜைக்கு ஒவ்வொருவரும் 2 தேங்காய் பழம், வெற்றிலைப்பாக்கு, தீபத்திற்கு நல்லெண்ணெய் மற்றும் பூஜை செலவுக்காக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். பிறகு 9 மணி அளவில் ஊறிய அரிசியை அவரவர் கொடுத்த அரிசிக்கு ஏற்ப மாவு பெற்று தனித்தனியாக தண்ணீர் விட்டு உப்பு போடாமல் பிசைந்து மாவில் விளக்கு, பழத்தட்டு, பிள்ளையார், அடை போன்று விதவிதமாக செய்து இட்லி கொப்பரையில் வேக வைத்து அவரவர்கள் கொண்டு வந்த பாத்திரத்தில் வைக்க வேண்டும். கொழுக்கட்டை செய்த விளக்கில் எண்ணெய் விட்டு திரியிட்டு விளக்கேற்றி அவரவர்கள் பாத்திரத்தில் வைக்க வேண்டும். பூஜையில் புங்க இலை, அரளி இலை, புளிய இலை ஆகியவை இடம்பெற வேண்டும். அதற்கு பின் மூத்த சுமங்கலி பெண் ஔவையார் நோன்பு பற்றிய கதையை மற்றவருக்கு சொல்லுவார். இப்பொழுது அந்த கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் 4 அண்ணன் தம்பிகளுடன் ஒரு தங்கை வாழ்ந்து வந்தாள். இந்த தங்கையின் 4 சகோதரர்களும் காட்டில் விறகு வெட்டி நகர்ப்பகுதியில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் வாழ்க்கையை ஓட்டி வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு ஔவையார் என்ற வயதான மூதாட்டி பிச்சை கேட்டு வந்தார். அப்பொழுது அந்த தங்கையானவள், பாட்டி, நாங்களோ மிகவும் வறுமையில் இருக்கிறோம். என் சகோதரர்கள் காட்டில் விறகு வெட்டி அதை விற்று பணம் கொண்டு வந்தால்தான் இன்றைய பொழுது போகும். உங்களுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினாள். வருத்தப்படாதே, நான் சொல்லும் விரதத்தை நீ கடைபிடித்தால் உங்கள் வாழ்வு செழிப்போடு வளம் பெறும். இந்த நோன்பின் பூஜையை ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று நோன்பின் விரதத்தை கூறினார். ஔவையார் சொன்னது போல தங்கையானவன் விரதம் இருந்து பூஜை செய்யும் போது அவரது சகோதரர்கள் ஒழிந்து இருந்து பார்த்ததால் அவர்களின் கண் பார்வை மங்க ஆரம்பித்தது. எனவேதான் இந்த நோன்பில் ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பது வரலாறு. பூஜையில் சமர்ப்பித்த கொழுக்கட்டைகளை ஆண்கள் சாப்பிடக்கூடாது. இந்த நோன்பின் பலனால் அந்த பெண்ணின் குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர தனது சகோதரியை ராஜகுமாரன் போன்ற வசதி படைத்தவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அதன் பின் அவளது 4 சகோதரர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. தனது அண்ணிகளிடம் அந்த பெண் ஔவையார் நோன்பினை கடைபிடிக்க சொன்னால். சில மாதங்கள் சென்றன. செல்வ செழிப்புடன் வாழ்ந்த சகோதரர்களை மீண்டும் வறுமை பீடித்தது. விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்துவதை அறிந்த அவர்களின் தங்கை தனது அண்ணிகளிடம் ஔவையார் விரதம் கடைபிடிக்கிறீர்களா என்று கேட்க அவர்களும் நோன்பை கடைபிடிப்பதாகவும், ஆனால் உப்பில்லாத கொழுக்கட்டைகளை ஊருக்கு ஒதுக்குப்புறமுள்ள ஒரு பாறையில் கொட்டிவிட்டோம் என்றார்கள். அண்ணிகள் சொன்னதை கேட்ட தங்கை அந்த பாறைக்கு சென்று பார்க்கும்போது அவளின் அண்ணிகள் கொட்டிய கொழுக்கட்டைகள் தங்க குடைகளை பிடித்து ஒளிவீசி கொண்டிருப்பதை கண்டு அவற்றை அப்படியே பாறையிலிருந்து எடுத்துக்கொண்டு தாய் வீட்டிற்கு வந்து தனது அண்ணிகளிடம் கொடுத்தாள். மீண்டும் சிரமம் பார்க்காமல் விரதம் கடைபிடிக்கும்படி கூறினாள். அவர்களும் அதன்படியே முறையாக விரதம் கடைபிடித்து செல்வ சிறப்புடன் வாழ்ந்தார்கள். இந்த கதையை சொல்லி முடித்த பிறகு தேங்காய் உடைத்து அனைவரின் பாத்திரத்தில் இருக்கும் கொழுக்கட்டைகள் சிலவற்றை பூஜைக்கு எடுத்து கொடுத்துவிட்டு பூஜை முடிந்ததும் அனைவரும் சாப்பிட்டு அவரவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பூஜை நடந்த வீட்டில் உள்ள பெண்கள் விடியற் காலை 4 மணிக்கு அந்த இடத்தை சுத்தம் செய்து அனைத்தையும் ஒரு குடத்தில் போட்டு கிணற்றில் கொட்ட வேண்டும். மீதமுள்ள கொழுக்கட்டைகளை ஆண்கள் கண்ணில் காட்டாமல் காலை 9 மணிக்குள் சாப்பிட வேண்டும்.
இந்த நோன்பினை பெண்கள் கடைபிடித்தால் நீண்ட ஆயுளும் செல்வச் செழிப்பும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் என்பர். இதனையே ஔவையார் நோன்பு என்கிறார்கள். இந்த ஔவையார் நோன்பு திருநெல்வேலி, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் பெண்கள் செய்வார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஔவையார் அம்மன் கோவிலில் திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேறு கிடைக்கவும் விதவிதமான கொழுக்கட்டைகளை படைத்து வழிபடுவது வழக்கம். இந்த நோன்பை கடைபிடிப்பதால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையும் நிலைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன்மார்கள் நீண்ட ஆயுள் பெறுவார்கள். ஆடி செவ்வாய்களில் மனமாகாத பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். கால சர்ப்ப தோஷம், கலஸ்திர தோஷம், சனி தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகளும் செவ்வாய் தோஷத்தினால் பெண்களுக்கு ஏற்படும் திருமண தடைகளும் நீங்கும். இந்த ஆடி செவ்வாய் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.